Jackie Cinemas. Unbiased cinema review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் வந்து த பெஸ்ட் சீன் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு சீரீஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் பெஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஜானி படத்தில் அந்த லவ் சீக்வன்ஸ் தான் இந்த பெஸ்ட் சீனாக இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம். ஜானிக்கு வந்து அம்மா அப்பா, ஆனால் அப்பா வந்து இனிஷியல் கிடையாது, ஏன்னா அவன் ஜமீன்தாருக்கு ரெண்டாம் தாரம். அவங்களுடைய கடன்களை வந்து மீட்கிறதுக்காக இவர் வந்து திருடுறாரு. அவருக்கு வந்து அர்ச்சனாவுடைய பாடலாம் ரொம்ப உசுறு. அதுக்காக வந்து கொலையே பண்ண அவங்க வந்து கத்தியால் சொருனா கூட வந்து நான் வந்து அர்ச்சனாவுடைய பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அர்ச்சனா யாருன்னா ஸ்ரீதேவி. அவங்க பிரபல பாடி, அவங்களுக்கும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, சொத்து பத்துலாம் இருக்குது, ஒரே ஒரு பெண் உதவியாளர், அவ்வளோதான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில் வந்து இணையிறாங்க. ஸோ புள்ளியில் இணையிறாங்கன்னா ரசிகர் ஒரு பாடகி, அந்த இதில் வந்து அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வருது. அப்புறம் இவங்களுடைய நம்ம நல்லா பாடணுன்ற கருத்து கேட்குற அளவுக்கு வந்து ஜானி வந்து அந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து அவர் வராரு. அது மட்டும் கிடையாது, ரெண்டு பேருமே வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த பண்டலில் வந்து இறங்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று இருக்கும். என்னென்னா, இப்போ ஜானி வந்து ஸ்ரீதேவி கிட்ட சொல்லப்பில், அர்ச்சனா எனக்கு ஒரு உதவி வேணும், எங்கள் அம்மா வந்து என்னுடைய பர்த்டேவுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இந்த பர்த்டேக்கு தப்பாக நினச்சிக்காம நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீதேவி சொல்லுவாங்க, உங்கள் அம்மா லெவலுக்கு என்ன எடுத்து வச்சுங்க பார்த்தீங்களா, எனக்கு அது அவ்வளோ சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த பணம் கொடுக்குற விஷயம் இருக்குது இல்லையா, இது எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு இந்த விஷயத்தை வந்து நான் செய்யணும்னு ஆசை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கு வருஷம் வந்து பர்த்டே காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அது. ஆக்சுவலாக அதிலே அவங்களுடைய லவ்வை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இவர் வந்து இவருடைய பிரச்சனையின் காரணமாக அதை வந்து அவர் வந்து பெருசாக வந்து இது பண்ண மாட்டார். என்னன்னா அதை வந்து எடுத்துக்க மாட்டார். ஏன்னா அந்த லெவலுக்கு அவர் போல அவர் வந்து ஒரு தெய்வம் மாதிரி பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அது அந்த பொண்ணு கூட பேசுறது பழகிறதே தனக்கு வந்து பெரிய என்ன சொல்றது சந்தோஷம் கொடுக்குற விஷயம். ஆனால் வந்து இதுக்கு போய் வந்து எப்படி வந்து அவங்ககிட்ட வந்து அவன் என்னதான் வந்து பூரகமாக சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா அவர் திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்காரு. உண்மை தெரிஞ்ச பொடா பொறிக்கு நாய் அப்படின்னு தெரித்து விடுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்பொழுது அந்த பெண் மீது அவருக்கு வந்து காதல்லாம் கிடையாது, மரியாதையும் பக்தியும் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஜானி. இங்கே வந்து என்னென்னா, நான் வந்து தனியாக இருக்கிறோம், தன்னுடைய குரலை ரசிக்கிறான், தனக்காக ஒரு டைஹார்ட் ஃபேன் ஒருத்தன் இருக்கிறான், தனக்காக ஒரு பூந்தோட்டத்தை கொடுக்குறான், தன்னை வந்து நிறைய இடங்களில் மகிழ்ச்சிப்படுத்துகிறான், தன்னுடைய ஆசை பாசம் சந்தோஷத்துக்கெல்லாம் வந்து ஒருத்தன் காரணமாக இருக்கான், திடீர்னு ஒரு பிரச்சனமாக இருக்கான், அவனை பற்றி எதுவுமே தெரியல. பட் இருந்தாலும் இதுவரையும் அவன் வந்து தன்னுடைய சொத்துக்காக தன்னுடைய அழகையோ அவன் வந்து எந்த இடத்துலையும் வந்து அடையணும்னு நினச்சதே கிடையாது. ஈவன் தொட்டது கூட கிடையாது. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இந்த ரெண்டு பேருடைய காதெல்லாம் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் கட்டி கூட பிடிக்க மாட்டாங்க, டச் கூட பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியாக தான் இந்த படத்தில் அந்த சீன் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு பிரம்மாண்ட ஆர்டிஸ்ட் ஒருத்த பாடகி, கீழே வந்து ஒரு பக்தன், அபிராமியை வந்து எப்படி வந்து குணா வந்து கொஞ்சரானோ கெஞ்சரானோ பூஜிக்கிறானோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஆணி கேரக்டருக்கு வந்து அர்ச்சனா ஸ்ரீதேவி. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். ஸோ இப்போ இப்படியே போயிட்டுருக்கு. பட் இவங்ககிட்ட வந்து இன்றைக்கி ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கேட்க, ஏன்னா நம்மளுக்கு யாரும் கிடையாது, இவங்க கூட இருக்கிறப்ப நான் சந்தோஷமாக இருக்கேன். அதனால் வந்து அர்ச்சனா கேரக்டர் வந்து ஜானியை கூட்டு உட்கார வச்சு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே சொல்லுங்கள் அப்படின்னும் பொழுது, என்ன உங்களுக்கு மனைவியை ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லுவார்னா, யார்கிட்ட என்ன கேட்குறதுன்னு உங்களுக்கு ஒரு தராதரமே இல்லையா அப்படின்னு என்னடா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னை யாரே தெரியாமல் நீங்கள் எப்படி என்னை லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா என்னை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு உங்களை பூஜிக்கிற விஷயமா தான் உங்களை பார்க்குறவங்க, உங்களை அடையணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னும்பொழுது உங்களுக்கு செம்ம ஆத்திரம் வந்துடும். என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இதை கேட்டது வந்து தப்பு கிடையாது, ஆனால் வந்து நான் வந்து உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்கிற சுச்சுவேஷனில் இல்லை, ஏன்னா ஒரு திருடன் இல்லையா, சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். சரி இப்போ தான் டைம் இருக்குது, அதை சொல்லுங்கள் அப்படின்னும்பொழுது கர்ச்சமே என்னை பற்றி உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு என்கிட்ட வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு சுச்சுவேஷன் இல்லைன்னு சொல்லும்பொழுது தான் கோபம் வந்துடும் ஸ்ரீதேவிக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் எதிர்க்கும் பாடி போகிற நாய் தானே, இது கேரக்டர் சரி இருக்காது, அதனால தான் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னதுமே திடீர்னு வந்து ஐயோ நாம் நினச்சது வந்து வேறு, நம்மளால் நம்மளுடைய சூழலை சொல்ல முடியாத நேரத்தில் பார்த்தா இந்த பொண்ணு என்னன்னா திடீர்னு நம்மளை வந்து கேரக்டர் சரியில்லை நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு இது தப்பாக நினச்சிக்குதுன்ட்டு அந்த பதற்றப்படுற அந்த கணம் இருக்குது பாருங்கள். அதாவது அந்த ஜானி கேரக்டருக்கு வந்து, ஏன்னா ஜானி கேரக்டர் யாருமே கிடையாது, அவங்க அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, இந்த ஒரு கேரக்டர் தான். அப்போ தான் ஜானி சொல்லுவோம், என் மீது அதிகமாக அன்பு செலுத்திய ஒரே நபர் நீங்கள் தான் எங்கள் அம்மாவுக்கு பிறகு. அப்படியான ஒரு கேரக்டர் திடீர்னு தப்பாக புரிஞ்சுதோம், அந்த கேரக்டர் பதறும் பாருங்கப்பா. அதில் அந்த கேரக்டர் வந்து சொல்லும் இந்த மாதிரி, இல்லை அர்ச்சனா நீங்கள் ஒரு கேட்டீங்க, நிறுத்துங்க போதும், நான் வந்து வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் சாகிற அளவுக்கு மறக்காத அளவுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்க,
என் வாழ்க்கையில் இனிமேல் யாருக்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் யாரும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லவே மாட்டேன், என் வாழ்க்கையில் அப்படி பேசவே மாட்டேன், இதோட முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த கேரக்டர் வந்து சொல்லணும், அர்ச்சனா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. போதும் சார், எது தேங்க்யூ சார் அப்படின்னு. இதுவரை வாங்க போங்கன்னு பேசுறது, அதாவது இந்த சீன் ஆரம்பிக்கிறப்ப அர்ச்சனா கேரக்டர் சொல்லும், நம்மளுக்குள்ள வந்து வாங்க போங்கன்ற மரியாதை வேண்டாம் அப்படின்ட்டு. அது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ஓப்பனாக என்ன மனைவி ஆக்கிங்களாம் கேட்குற கேரக்டரு. இந்த மாதிரி ஜானி கேரக்டர் சொன்னதுமே கேரக்டர் வந்து அழுண்டு போய் சார் போடும், போதும் சார் தேங்க்யூ சார் அப்படின்னும். யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணோட அருகாமையே கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சவனுக்கு அப்படி ஒரு அருகாமை கிடைச்சி கிட்ட போய் அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் பொழுது இப்படி ஒரு தப்பான புரிதல். இந்த மாதிரி தப்பான புரிதல் நிறைய சண்டைகளில் நிறைய கப்புள்ஸ் வந்து புரிஞ்சிருக்காங்க. இந்த தப்பான புரிதலில் அவன் பதட்டப்படுவான் பாருங்க, பக்கத்தில் உட்காந்து ஏன்னா தொடக்கூட முடியாது, ஏன்னா அவன் பூஜிக்கிற பொண்ணுங்க, அது அந்த கேரக்டர் தொடக்கூட முடியாது, கீழே முட்டி போட்டு வந்து அதுக்கிட்ட கெஞ்சிட்டு இருப்பான். ஆக்சுவலி ஏன் இப்படி பேசுறீங்கன்ற அந்த பதட்டத்தை வந்து அவர் காமிப்பார் பாருங்க. ஏன்னா அவளை விட்டு போயிட முடியாது, ஏன்னா அவள் தான் உயிர் எனக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போயிட்டான்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னுவா. பதட்டப்பட்டு எந்த ஒரு அவசர முடிவும் எடுத்துடாதீங்கன்னும் பொழுது அந்த கேரக்டர் சொல்லும், அர்ச்சனா கேரக்டர். பட் ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என் பணம், என் புகழ், என் அழகு இதெல்லாம் பார்த்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாமல் வெளிப்படையாக நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, யூ ஆர் அ ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு என்ன சொல்கிறது, சாட்டை இழுத்து வச்சு அடித்தா மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும். அப்போ கூட வந்து அதில் இருக்கிற அந்த பணம், புகழ், அழகு இதுக்கெல்லாம் வந்து ஒருத்தவங்க மயங்காமல் சொல்கிறான் பற்றியான்றது அந்த ஒரு சரியான டிசிஷனையும் அந்த அர்ச்சனா கேரக்டர் வந்து சொல்லும். இதில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான விஷயம், தான் நேசிக்கிற பொண்ணு அழுதா யாராலையும் தாங்க முடியாது. அதுவும் வந்து தன்னை வந்து மனைவியாக எடுத்துக்கோன்னு சொன்ன ஒரு பொண்ணு அப்போ அழுதுட்டுருக்கு, தன்னால் தன்னோட சுச்சுவேஷன் சொல்ல முடியாது. அந்த அழுகையை வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ வந்து அந்த கொஞ்சி சொல்லுவாப்புல ரஜினி கேரக்டர் வந்து கொஞ்சி சொல்லும், ஏன் இப்போ அழுகிறீங்க, அழலாம் கூடாது கண்ணை தொடச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி அதை சமாதானப்படுத்தானா ஸோ அந்த டைமில் வந்து அதை சொல்லும், என்னால் சில விஷயங்கள் என்னால் இப்போ பேச முடியாது, ஆனால் ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும், என்னை இந்த அளவுக்கு நேசித்த ஒரு உயிர் எதுனா அது நீங்கள் தான், அதை மட்டும் நான் இந்த சம்பாஷணையில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் வந்து சொல்லும். அப்போ வந்து கொஞ்சம் அந்த அழுகையினுடைய கனம் குறைந்திருக்கும், யார்கிட்ட அர்ச்சனா கிட்ட குறைஞ்சிருக்கும். அந்த கேரக்டர் வந்து என்னை நீங்கள் தான் வாழ்நாளில் நேசித்த ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு அது என் அதிர்ஷ்டம், நான் வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த அழுகை தொடச்சிட்டு அப்போ உனக்கு கல்யாணம் பிரச்சனையே இல்லையா அப்படின்ற மாதிரி பார்க்குற அந்த சீன் அர்ச்சனா பார்ப்பாங்க ரஜினியா. ஜானி சொல்லுவாப்புல, இந்த மாதிரி எனக்கு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சின்ன நிமிடம் தப்பாக நினைக்கணும்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை என்னால் இப்போ சொல்ல முடியாது, அதை நான் முடிச்சுட்டு நீங்கள் நினச்சா மாதிரி எல்லாமே நடக்கும், ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு தயவுசெய்து இப்போ சொல்லாதீங்க, இப்போ வந்து கேட்காதீங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் வந்து சொல்லும். அது 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 கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் இல்லையா, அதுவே வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு பெரும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த சமாதானத்துக்கு பிறகு இப்படி ஆரம்பத்தில் அப்படி படப்படன்ட்டு அப்படிலாம் பேசுனீங்களே, நான் அப்படிலாம் தப்பாக பேசுகிறேன், நான் ஏன் அப்படி பேசுனீங்க அப்படின்பொழுது நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அப்படி பார்த்துட்டு திரும்பவும் இப்படி தலையாட்டுற அந்த சீன் இருக்குது பாருங்கள். டயலாக்கே இல்லாமல் ஸ்கோர் பண்ணுற அந்த ஷாட், அர்ச்சனா ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிளே. அது ஸ்ரீதேவி மேம் வந்து அவ்வளோ அற்புதமான அந்த பிளேயை வந்து அந்த இடத்துல முடிச்சுட்டு இந்த ஊழலுக்கு பிறகான அந்த காதல் காமம் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைகளே கிடையாது அது விவரிக்கிறதுக்கு. அதன் பிறகு அர்ச்சனாவும் ஜானியும் அதை பார்த்ததுக்கப்புறம் புரிந்து கொண்டு சிரிக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, ஓ நீ இப்படிலாம் பேசுவேன் என்ன அப்படின்ற மாதிரி அந்த புரிந்து கொண்டு சிரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மகிழ்வை பார்வையாளனுக்கு கடத்திருப்பாங்க. இந்த படம் அந்த ஷாட் வந்து சிங்கிள் ஷாட்டில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவர் வந்து உட்கார இடம் மட்டும் டேலைட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட். அது ஆக்சுவலாக ஒரு நள்ளிரவில் தான் வந்து மகேந்திரன் சார் வந்து இந்த ஷாட்டை வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். நான் அவர் கூட வந்து சின்ன சின்ன ஆசைகள் டிவி சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் சொன்ன மாதிரி 9 மணின்றதை ஒரு 6 மணி நினச்சிக்குவார், மாலை நைட்டு 12 மணியை வந்து அவர் 9 மணி நினச்சிக்குவார். அது உண்மை தான். ஒரு 10 நாள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீனுக்கு வந்து அவர் சொன்னது உண்மை தான். அவர் வந்து என்ன சொல்கிறது, 6 மணி நினச்சிக்கிட்டு இதை 9 மணி நினச்சிட்டு 12 மணிக்கு எடுத்திருப்பார். 2 ஆர்டிஸ்ட்டும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. த பெஸ்ட் சீன் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லும்பொழுது ஜானி படத்தில் இந்த லவ் சீக்வன்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சீன். டோன்ட் ஃபர்கெட் திஸ். ஓகே, ஸோ வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.